மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கு ஏத்த தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம்ங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? என் அன்பான மேசராசி உறவுகளுக்கு ஒரு நெஞ்சார்ந்த வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு சின்ன மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஏளனமா பேசினப்போ எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உழைப்பு உங்களுடையதா இருக்கும், ஆனா பெயர் வேறு யாருக்கோ போயிருக்கும். நல்லது செஞ்சாலும் குத்தம், சும்மா இருந்தாலும் குத்தம்னு ஒரு காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. உங்க நேர்மையான குணமும் பட்டென்று பேசும் சுபாவமும் நிறைய பேருக்கு உங்களை ஒரு எதிரியாகவே காட்டியிருக்குங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஈரம் யாருக்கும் தெரியல. வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம இவ்வளவு எல்லாம் என்ன சாதிக்க போறான்னு உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சவங்க நிறைய பேரு. ஆனா கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கான நேரம் வந்துடுச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கிற நிலைமைக்கு மாறிட்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சுங்க. உங்களை வெறுத்தவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்க போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட போறீங்க. மேசராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டீங்க. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன காரியத்தை முடிக்கிறதுக்கு கூட 10 தடவை அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். காசு பணம் கையில தங்காம வந்த வழி தெரியாம செலவாகி உங்களை ரொம்பவே கடனாளியா ஆக்கி இருக்கலாமுங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு மரியாதை இல்லாம தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு. ராத்திரியில தூக்கம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் உங்களை வாட்டி எடுத்துச்சு. ஆனா இதெல்லாம் உங்களோட தப்பு கிடையாதுங்க. உங்க கிரக நிலை அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசியில நடக்க போற இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்த போகுதுங்க. அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றியில முடிய போகுதுங்க. உங்களுக்கு அவமானம் கிடைச்சதோ அதே இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாரும் உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்பட போறாங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லா வட்டியும் முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு இனிமே நீங்க வருத்தப்படவே வேண்டியதில்லைங்க. உங்களுக்கான செல்வ செழிப்பு, குடும்பத்துல நிம்மதி, தொழில்ல ஒரு மிகப்பெரிய லாபம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்க தரம் உயரப்போகுதுங்க. இந்த மாற்றத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை முதல்ல தூக்கி எறியணுங்க. இது நடக்குமா? இவ்வளவு நாளா நடக்காதது இப்ப மட்டும் எப்படி நடக்கும்னு நீங்க சந்தேகப்படலாம். ஆனா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க குலதெய்வத்து மேல நம்பிக்கை வைங்க. ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம பட்டுன்னு பேசிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்குச்சுங்க. நீங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அது அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே சொந்தக்காரங்க மத்தியிலும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டீங்க. எப்படா இவன் சறுக்குவான், எப்படா இவளை கீழே தள்ளலாம்னு காத்துட்டு இருந்த கூட்டத்துக்கு மத்தியில நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப தைரியமான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் ராத்திரியில தலையணையில நீங்க விட்ட கண்ணீரும் யாருக்குமே தெரியாதுங்க. நீங்க போட்ட முதலீடு, உழைப்பு எதுக்குமே சரியான லாபம் கிடைக்காம ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. நம்பி பணம் கொடுத்த இடத்துல இருந்து பணம் திரும்பி வராம அசிங்கப்பட்ட கதையெல்லாம் இருக்கு. யாருக்காவது உதவி செஞ்சா அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சதெல்லாம் நடந்திருக்குங்க. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுடைய இந்த இஷ்டகாலை எல்லாம் காத்துல பறக்க போகுதுங்க.
இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு கிரகங்கள் தங்களுடைய இடத்த மாத்தும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானமும் பணவரமும் மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற போகுதுங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. உங்க கூடவே இருந்து குழிப்பறிச்சவங்க எல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுதுங்க. யாரு உண்மையான சொந்தம், யாரு வேஷப்படுறாங்கன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா பேசினவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்க. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்க சிம்மாசனத்துல உட்கார வைக்க கிரகங்கள் முடிவு பண்ணிடுச்சு. உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நெருக்கம் உண்டாக போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப கிடைக்க போற யோகம் ஒரு அபாரமான தைரியத்தை உங்களுக்குள்ள கொடுக்க போகுதுங்க. உள்ளுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. இவ்வளவு நாளா ஒரு வேலையை தொடங்கலாமா வேண்டாமான்னு தயங்கி தயங்கி நின்ன நீங்க இப்ப எந்த தடையும் உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போய் நிக்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் வரப்போகுதுங்க. நீங்க சொல்றத மத்தவங்க தட்டாம கேட்கிற அளவுக்கு உங்களோட செல்வாக்கு உயரப்போகுதுங்க. பணம் பல வழிகள்ல இருந்து உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் நீங்க வளர்ற வேகத்தை பார்த்து ஆச்சரியமா பார்க்க போறாங்க. ரொம்ப நாளா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனைக்கு இப்போ ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி அசல் எப்பதான் குறையும்னு கவலைப்பட்ட உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. நீங்க விற்கணும்னு நினைச்ச ஒரு சொத்து திடீர்னு நல்ல விலைக்கு போய் உங்க கடன் சுமை எல்லாம் பெரிய அளவுக்கு குறையலாம். உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்க முகத்துல பணத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு உங்களோட பணவரவு அசுர வளர்ச்சி அடைய போகுதுங்க. உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிச்சவங்க அதே பணத்தை உங்ககிட்டயே கொண்டு வந்து வைக்கிற சூழ்நிலை உருவாகும். உடம்புல இருந்து சோர்வு, மனசுல இருந்த குழப்பம் இது எல்லாமே மாயமா மறைய போகுது. எதை தொட்டாலும் தப்பா போகுது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கோவில் கோவிலா ஏறி இறங்கினீங்க இல்லையா, அந்த வேண்டுதலுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு இப்ப பலன் கிடைக்க போகுதுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகளினால அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்த நிலைமை மாறி ஆரோக்கியம் ரொம்பவே சீராக போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு தனி கலை வரப்போகுது. நீங்க நடந்து வரதை பார்த்தாலே உங்க எதிரிகளுக்கு வயிறெறிய போகுது. முடங்கி போய் கிடந்த நீங்க இப்போ ஒரு சிங்கமா சிலுத்துக்கிட்டு எந்திரிக்கிறத அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே யாரோ ஒருத்தரோட சதியால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாமுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ் எல்லாம் வேற ஒருத்தர் தட்டி பிடிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்களுக்கான அந்தஸ்தை உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. யோசனைகளை கேட்டு ஆச்சரியப்பட போறாங்க. தொழில புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு யாராவது ஒரு ரூபத்துல வந்து உதவி செய்வாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை கைப்பிடிச்சு மேல தூக்கி விடுறத நீங்களே உணர்வீங்க. உங்களை கீழே தள்ள நினைச்சவங்க எல்லாரும் நீங்க போற வேகத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு சின்ன இடமாவது வாங்கிட மாட்டோமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவு ரொம்ப நாளா இருக்குல்ல. வாடகை வீட்டுல பட்ட கஷ்டம், அடுத்தவங்க முன்னாடி நம்மால ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியலைன்னு நீங்க பட்ட வேதனைக்கு எல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் திறக்க போகுதுங்க. சொத்து வாங்குறதுக்கான வழிகள் இப்ப தானா திறக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற சில முக்கிய முடிவுகள் உங்க தலைமுறையை மாத்தி அமைக்க போகுது. புது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசை ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. நீங்க சொந்தமா வாங்கின வண்டியில உங்க குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டு போறத பார்த்து உங்களை ஏளனம் பண்ணவங்க வயிறெறிய போகுதுங்க. கல்யாண வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இது வரைக்கும் நல்ல வரன் அமையாம இல்லைன்னா காதல் விஷயத்துல மனசு உடைஞ்சு போய் ரொம்பவே ஏமாந்து நின்னீங்க. நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துரோகம் நடக்குதுன்னு ராத்திரி பூரா அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை அமைய போகுது. சுபகாரியங்கள் நடக்கிற இடத்துல உங்களை பார்த்து தரகுறவா பேசின சொந்தக்காரங்க முன்னாடி உங்க வீட்டுல ஒரு மங்களகாரியம் தடபுடலா நடக்க போகுதுங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்து அவங்க ஆச்சரியத்துல வாய் எடுத்து நிக்க போறாங்க. மேசராசிக்காரங்களோட மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. உங்கள் தட்டில் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, பசியோடு வரவங்களுக்கு உங்கள் சாப்பாட்டை தூக்கி கொடுக்குற அந்த தங்கமான குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் உங்கள் நல்ல மனசுக்கு இது வரைக்கும் சரியான பலன் கிடைக்கல, இவன் ஏதோ சுயநலத்துக்காக தான் இப்படி செய்கிறான்னு உங்கள் நல்ல எண்ணத்தையே கொச்சப்படுத்தின கூட்டமும் உங்களை சுற்றி இருந்துச்சுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போகுது. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்கள் கூடவே நின்று உங்களை பாதுகாக்க போகுது. உங்களை வீழ்த்த நினைச்ச எந்த சதியும் இனிமே உங்ககிட்ட பழிக்கவே பழிக்காதுங்க. இந்த இடத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போச்சோ அதே இடத்துல உங்க சொல்லுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு வரப்போகுதுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் போக போகுது. உங்க தைரியம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அது எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க. இருட்டுல கிடந்த உங்க வாழ்க்கை
இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்கள சுத்தி இப்ப நடக்க போவத நீங்களே ரொம்ப ஆச்சரியமா பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க நம்புனவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இனிமே முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்க போகுது. உங்க முன்னேற்றத்த தடுக்க உங்க கூட இருக்கிறவங்களே சில தில்லுமுள்ளு வேலைகள செஞ்சிருக்கலாம். எப்படா இவங்கள வீழ்த்துவோம்னு திட்டம் போட்டவங்களுக்கு மத்தியில, நீங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வரப்போறீங்க. வியாபாரத்துல புதுசா ஏதாவது முயற்சி செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா, இதுதான் சரியான நேரம்ங்க. உங்க யோசனைகள யாருகிட்டயும் சொல்லாதீங்க. குறிப்பா உங்க கூடவே சுத்துற சில நரி கூட்டத்துக்கு கிட்ட உங்க திட்டங்கள மூடி மறைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசி, உங்க வாய்ப்புகள தட்டி பறிக்க காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எண்ணம் இனிமே கொஞ்சம் கூட பலிக்காதுங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்க கையில தாராளமா இருக்க போகுது. இவ்வளவு நாளா ஒரு சின்ன செலவுக்கு கூட மத்தவங்கள எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். சின்ன சின்ன ஆசைகள கூட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சீங்க. ஆனா அவங்க உழைப்பை யாருமே மதிக்கலையேங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. அந்த ஆதங்கத்தை எல்லாம் போக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. திடீர்னு உங்களுக்கு வரப்போற பணவரவ வச்சு உங்க தேவைகள மட்டும் இல்லாம உங்கள சுத்தி இருக்கிற உங்க தேவைகளையும் நீங்க நிறைவேத்த போறீங்க. நீங்க போடுற உடைகள்ல இருந்து நீங்க பழகுற விதம் வரைக்கும் ஒரு பெரிய ராஜதோரணம் உங்ககிட்ட வரப்போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் தெரிய போகுதுங்க. அத பார்த்து உங்கள பிடிக்காதவங்க கண்ணே பட்டுடும். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரத்தோட நீங்க வலம் வர போறீங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. எத்தனையோ இடத்துல ஏறி இறங்கி அவமானப்பட்டு எனக்குன்னு ஒரு நல்ல வேலையே அமையாதான்னு மனசு நொந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் கிடைச்ச வேலைய கஷ்டப்பட்டுட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இனிமே உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானத்துல அந்த வேலை அமையும் போது உங்களை கேவலமா பேசினவங்க வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா செய்யற அந்த ஒரு பெரிய அற்புதம் தாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத அவமானம் கிடையாது. இனிமே நீங்க பார்க்க போறது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி மட்டும்தாங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போவதை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்த நிலைமையெல்லாம் அப்படியே தலைகீழா மாறப்போகுது. குறிப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க பிரச்சனைகள், சொத்து விஷயமா இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சவங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்க நிலைமையை பார்த்தும் தான் திரும்ப வராங்கங்கிறத நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்க. இளகிய மனசு அவங்கள ஏத்துக்க நினைச்சாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க. ஏன்னா பட்ட காயம் எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த காரியத்துல கை வச்சாலும் அது உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. ரொம்ப நாளா ஒரு நீதிமன்ற வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க. அநியாயமா உங்க மேல சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாம் தவிடுபடியாக போகுது. உங்களை குற்றவாளியா பார்த்த சமூகமே இப்போ உங்களை கொண்டாடுற அளவுக்கு உண்மைகள் வெளியே வரப்போகுதுங்க. உங்களுக்காக பேச ஆள் இல்லையேன்னு நினைச்ச இடத்துல நியாயம் உங்க பக்கம் நின்று பேச போகுது. அதை பார்த்து உங்களை ஏமாத்தினவங்க பயத்துல நடுங்க போறாங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வரப்போகுது. இவ்வளவு கஷ்டத்துலயும் உங்களை காப்பாத்தின உங்க குலதெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை உடனே செஞ்சு முடிங்க. அந்த தெய்வத்தோட அருள் உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு பெரிய அரணா நிக்க போகுது. ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வராம அழுதுகிட்டே தூங்கின காலையெல்லாம் மலையேறி போச்சு. எந்த கவலையும் இல்லாம நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் இல்லாம ஒரு ஆழமான நிம்மதியான தூக்கத்தை நீங்க இனிமே அனுபவிக்க போறீங்க. உங்க முகத்துல இருந்த வாட்டம் விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச போகுதுங்க. உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வுகள் கிடைக்கிற அளவுக்கு உங்க நிலைமை அடியோடு மாறப்போகுது. மேசராசி பெண்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் காத்துட்டு இருக்குது. குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. மாடா உழைச்சாலும் உனக்கு என்னடி வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு எல்லாரும் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்க வலியும் வேதனையும் அந்த 4 சுவத்துக்குள்ளேயே முடங்கி போயிருக்கும். உங்க திறமையை வெளிப்படுத்த முடியாம எத்தனையோ வாய்ப்புகள் நீங்க இழந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமே நடக்க போவது நினைச்சா உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு வரும். உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுது. நீங்க வீட்டுல இருந்தபடியே செய்ய நினைச்ச ஒரு சின்ன தொழில் பெரிய அளவுக்கு வளரப்போகுது. உங்க கை காசா 4 காசு சம்பாதிச்சு நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்களை அலட்சியமா நினைச்ச உங்க கணவரோ அல்லது உங்க மாமியார் வீட்டாரோ உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க.
படிக்கிற வயசுல இருக்கிற மேசராசி பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் பரீட்சையில மறந்து போறது இல்லைன்னா குறைஞ்ச மார்க் வாங்குறதுன்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. வேலைக்கான போட்டித் தேர்வுகள்ல மயிரிழையில வாய்ப்பை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மூளை ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுத போற தேர்வுகள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய கல்வி நிலை ரொம்பவே உயரப்போகுது. உங்களை மட்டம் தட்டின சொந்தக்காரங்க முன்னாடி உங்க ரிசல்ட் பெரிய பதிலடியா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். பணம் உங்க கைக்கு தாராளமா வரும்போது உங்ககிட்ட கடன் கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் உங்களை சுத்தி வளைக்க பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வந்து நின்று உங்க மனசை கரைய வைப்பாங்க மேசராசிக்காரங்க. நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. உங்க கஷ்டத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துடுவீங்க. ஆனா அப்படி செஞ்ச அப்புறம் நீங்க தான் கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க. உதவி செய்யறது தப்பு இல்லை, ஆனா யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா கடந்த காலத்துல இப்படி உதவி செஞ்சுதான் நீங்க நிறைய ஏமாந்துருக்கீங்க. அதனால வரப்போற பணத்தை உங்க எதிர்காலத்துக்காகவும் உங்க குடும்பத்தோட தேவைக்காகவும் பத்திரமா முதலீடு செய்யறதுல குறியாருங்க. உங்க வளர்ச்சி உங்க கையில தான் இருக்குது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா இல்ல அங்க போய் ஒரு தொழில் செய்யலாம்னு நிறைய மேசராசிக்காரங்க கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அயல்நாடு செல்வதற்கு பல தடவை முயற்சி பண்ணி அது கிடைக்காம பண விரயமாகி ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளிநாட்டு பயணத்துக்கான வழிகள் ரொம்ப சுலபமா திறக்க போகுது. அங்க போய் கை நிறைய சம்பாதிச்சு உங்க குடும்பத்தோட கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் உங்க வெளிநாட்டு யோகத்தை பார்த்து வியந்து போக போறாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உங்க கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மேல இருந்த கண் திஷ்டி எல்லாமே இப்ப சுக்குநூறா உடைய போகுது. நீங்க நல்லா உடுத்திட்டு வெளியே போனாலே சில பேருக்கு வயிறு எரியும். அவங்க கண்ணை பட்டு உங்களுக்கு நிறைய காரியங்கள் தடங்களாகி இருக்குங்க. சில நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம வீட்டுல தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் அந்த பொறாமை பிடிச்சவங்களோட திஷ்டியால வந்ததுதான். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாதுங்க. உங்க குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் ஒரு பெரிய நெருப்பு கோட்டை மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்க போகுது. உங்களை வீழ்த்த நினைச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. உங்க தொழில நீங்க எடுக்க போற புது முயற்சிகள் எல்லாமே ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது. பங்குச்சந்தை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வழியில முதலீடு செய்ய நினைச்சீங்கன்னா அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. ஆனா யாரோ சொல்றாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை போட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த தொழில நல்ல அனுபவம் இருக்கோ அதுல மட்டும் கவனமா அடி எடுத்து வைங்க. உங்க புத்திசாலித்தனமும் உங்க தைரியமும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மூடத்தனம்ங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு உங்க முடிவுகளை எப்பவும் மாத்திக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை துணிஞ்சு செய்யுங்க. அந்த துணிச்சல் தான் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு வசந்த காலம் ஆரம்பமாயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பழி வாங்கணும்னு நீங்க ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. ஏன்னா அவங்க மனசு ரொம்ப சுத்தமானது. அவங்கள திருத்தட்டும்னு தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு அமைதியா வந்துட்டீங்க. ஆனா இயற்கை அவங்கள சும்மா விடாதுங்க. உங்களுக்கு யார் யார் என்னென்ன கெடுதல் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்க போறாங்க. அதை நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. உங்க கண்ணுல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க யாரையும் தேடி போய் தண்டிக்க வேண்டாமுங்க. உங்களுக்காக அந்த இயற்கை ரொம்ப பெரிய நியாயத்தை வழங்க போகுது. இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. மனசுக்குள்ள இத்தனை வருஷமா ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு சுத்தின மாதிரி ஒரு பாரம் குறைந்துச்சு இல்லையா? அந்த பாரம் இப்ப முழுசா இறங்க போகுதுங்க. நெஞ்ச அடைச்சுக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சுதந்திரமா மூச்சு விட போறீங்க. காலையில எந்திரிக்கும் போது இனிமே என்ன கஷ்டம் வரப்போகுதுங்கிற பயம் போய் இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வரப்போகுதுங்க. உங்க சிரிப்பையே மறந்து போய் பல வருஷம் ஆச்சு. எப்பவோ ஒரு தடவை உதட்டளவுல சிரிச்ச நீங்க இனிமே மனசார வாய் விட்டு சிரிக்க போறீங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்து உங்க குடும்பமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைய போகுது. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் வெளியில யார்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு தெரியாதீங்க. 4 காசு சம்பாதிச்சா அதை அமைதியா உங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க. ரொம்ப ஆடம்பரமா செலவு செஞ்சா மறுபடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு உங்க மேல பட்டுடுங்க. உங்க வளர்ச்சியை வெளியில காட்டிக்காம ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பானது. உங்க திட்டங்களை மூடி மறைச்சு சத்தமில்லாம காரியத்தை சாதிச்சு காட்டுங்க. உங்க வெற்றியை மட்டும் பார்த்தவங்க
மற்றவங்க பார்க்கட்டும்ங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதீங்க. இந்த நேரம் உங்களை ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கைக்கு தயார் பண்ணிட்டு இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போ சுத்தமாக மாறப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், மூணாவது மனுஷங்க தலையிட்டதால் வந்த சண்டைகள் எல்லாமே தீர்ந்து ஒருத்தர் ஆழமாக புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்ச மேசராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான சுப செய்தி தேடி வரப்போகுதுங்க. அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் சினுங்கள் உங்கள் வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்ற போகுது. இதுக்காக எத்தனையோ மருத்துவமனைகள் ஏறி இறங்கி பணத்தை தண்ணியாக செலவு செஞ்ச உங்கள் கவலைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க. இன்னொரு பக்கம் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் இப்போ ஒரு பெரிய புண்ணியமாக மாறி உங்களை காக்க போகுது. நீங்கள் செஞ்ச தர்மம் உங்கள் தலைமுறையை காக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிதர்சனமாக நடக்க போவதை நீங்களே கண்கூட பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எதிராக யார் என்ன சதி செஞ்சாலும் அந்த தர்ம தேவதையே உங்கள் முன்னாடி ஒரு கேடயமாக நின்று உங்களை காப்பாற்ற போகுதுங்க. உங்களை அழிக்க நினைச்சவங்க உங்கள் முன்னாடியே தடம் தெரியாமல் அழிஞ்சு போக போகிறாங்க. உங்களுடைய நேர்மையும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த சுத்தமான மனசை மட்டுமே உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறத நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. சில பேருக்கு இந்த நேரத்தில் புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகம் ரொம்ப வலுவாக இருக்கும். வீட்டில் ஒவ்வொரு மாதமும் பணத்தை எண்ணி கொடுத்துட்டு நம்ம சொந்த வீட்டில் எப்படியாவது நிம்மதியாக தூங்கிட மாட்டோமான்னு ஏக்கங்கள் உங்கள் ஆசை ரொம்பவே சீக்கிரமாக நிறைவேற போகுதுங்க. அதுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கான நேரம் இதுதாங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த திடீர் தனவரவை வச்சு உங்கள் கனவு காலத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக கட்ட போகிறீங்க. உங்கள் சொந்த வீட்டில் நடக்கிற கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை ஏளனம் செஞ்ச அத்தனை பேரையும் கூப்பிட்டு முதல் வரிசையில் உட்கார வைக்க போகிறீங்க. அவங்க முகத்தில் இருக்கிற அந்த பொறாமையை நீங்கள் நேரில் பார்த்து ரசிக்க போகிறீங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதையை பெற போகிறீங்க. ஒரு காலத்தில் உங்களை எந்த விசேஷத்துக்கும் கூப்பிடாம ஒதுக்கி வச்சாங்களோ இப்போ அதே சொந்தக்காரங்க நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்கங்க. உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. உங்கள் வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு சபையில் போய் நின்னா எல்லாரும் எழுந்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. இது எல்லாமோ ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. உங்களோட அத்தனை வருஷ உழைப்புக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய பரிசுங்க. உங்களுக்கு நடக்க போகிறத நீங்களே இன்னும் முழுசாக நம்பலன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அடிபட்டு மனசு ரொம்பவே மறத்து போயிருக்கும். நல்லதே நடந்தாலும் இது நிஜம்தானா இல்லை மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமானு ஒரு பயம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் இனிமேல் அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிற இந்த கிரக மாற்றம் சும்மா தற்காலிகமான ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுக்க போகிறது கிடையாதுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. அடுத்தவங்களுக்காகவே ஓடி உழைச்சி தேஞ்சு போன உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்க போகுது. உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் உங்கள் செல்வாக்கையும் பார்த்துட்டு திரும்ப வருவாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு அவங்கள மன்னிக்க தோணும். ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. கசப்பான அனுபவங்களை எப்பவுமே மனசில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுதான் இனி வரப்போகிற காலங்களில் உங்களை யார்கிட்டையும் ஏமாறாமல் பாதுகாக்குங்க. தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் காத்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் 4 பேருக்கு கீழே கைகட்டி வேலை செஞ்ச நீங்கள் இப்போ சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக அமைய போகுது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா அதுக்கு தேவையான பண உதவி அரசு தரப்புல இருந்தோ இல்லை வங்கி மூலமாகவோ ரொம்ப சுலபமாக கிடைக்க போகுதுங்க. உங்கள் வியாபாரத்தில் வரப்போகிற லாபத்தை பார்த்து சுற்றி இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் ஆச்சரியத்தில் மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆன்மீக பயணம் போக போகிறீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தள்ளி போன உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் ரொம்ப சிறப்பாக பூசி செஞ்சு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற போகிறீங்க. அந்த தெய்வத்தோட அருள் முழுசாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் வீட்டை சுற்றி இருந்த கண் திஷ்டி கெட்ட சக்திகள் எல்லாமே அந்த தெய்வத்தோட பார்வையால் சுக்குநூறாக உடைய போகுதுங்க. இனிமேல் எந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவங்களும் உங்கள் குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. அவங்க தொட்டதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியில் முடிய போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? நாளைக்கு நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற அந்த ஒரு கவலை தான் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்துச்சு. சின்னதாக ஒரு வலி வந்தால் கூட ஐயோ பெரிய வியாதியாக இருக்குமோன்னு பயந்து போய்
போய் உட்கார்ந்துருப்பீங்க. அடிக்கடி வந்த மருத்துவ செலவுகள் உங்க கையில இருந்த காசு எல்லாம் கரைஞ்சு உங்கள ரொம்பவே கடனாளி ஆக்கியிருக்கும். ஆனா இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேணாமுங்க. உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. மனசுல இருந்த அந்த தேவையில்லாத பயம் எல்லாம் விலகி உடம்புல ஒரு புது தெம்பு வரப்போகுது. நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய போறீங்க. உங்கள அழிக்க நினைச்ச சிலர் செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் இனிமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்கள பத்தி தப்பு தப்பா பேசி உங்க பேரை கெடுக்க நினைச்சவங்க, இப்ப அவங்க செஞ்ச தப்புக்காக மக்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. உங்க உண்மையான குணம் என்னன்னு உலகத்துக்கு தெரிய வரப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்கள ஒரு குற்றவாளியா பார்த்தவங்க எல்லாம் இப்ப உங்கள ஒரு பெரிய மனுஷனா பார்க்க போறாங்க. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் இயற்கை இப்போ ஒரு பெரிய தீர்ப்பை எழுத ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்கள தப்பா பேசினவங்க வாயாலேயே உங்கள பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. தங்கம் வாங்குற யோகம் உங்க ராசிக்கு இப்ப ரொம்பவே பிரகாசமா இருக்குது. ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலையே, நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு எப்படி நகை போட போறோம்னு ராத்திரி பகலா கண்ணீர் விட்ட உங்க கவலைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. எதிர்பாராத விதமா கைக்கு வரப்போற அந்த பெரிய தொகையை வச்சு உங்க ஆசை தீர தங்க நகைகளை வாங்க போறீங்க. உங்கள பார்த்து 1 கிராம் தங்கம் கூட வாங்க வைக்கலைன்னு கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நீங்க தங்கத்துல ஜொலிக்க போறீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆசையா நகை வாங்கி போடுறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கண்ணுறுத்த போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை உச்சத்துக்கு போக போகுதுங்க. உங்க பெத்தவங்களுக்கு நீங்க செய்ய நினைச்ச ஆசைகள் எல்லாம் இப்ப நிறைவேற போகுது. அவங்கள நல்லா பார்த்துக்க முடியலையே, அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு உங்களுக்குள்ள இருந்த அந்த பெரிய குற்ற உணர்ச்சி இப்ப சுத்தமா மறைய போகுது. உங்களுக்கு அந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து உங்க அப்பா அம்மா படுற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவங்க முகத்துல பார்க்க போற அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய விருதுங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தை ரொம்ப அழகா மாத்தி எழுத போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்லியே ஆகணும்ங்க. உங்க கூடவே பழகி உங்க தட்டிலேயே சாப்பிட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்ச சில நண்பர்கள் இருப்பாங்க. நீங்க எப்பவுமே அவங்கள உயிரா நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு ஏணியா தான் பயன்படுத்தினாங்க. நீங்க கீழே விழுந்தப்ப எட்டி கூட பார்க்காத அந்த போலி நண்பர்கள் இப்போ உங்க பணப்புழக்கத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஒட்டிக்க பார்ப்பாங்க. பழைய பாசத்தை கொட்டுவாங்க. ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் அந்த வலையில விழுந்துராதீங்க. அவங்க வர்றது உங்க மேல இருக்கிற பாசத்துல கிடையாது. உங்ககிட்ட வரப்போற வசதியை பார்த்து மட்டும்தான். சிரிச்சு பேசுங்க. ஆனா ஒரு எல்லைக்கு மேல அவங்கள உங்க வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. பல வருஷமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அடித்தடி சண்டை சச்சரவுன்னு போன ஒரு பெரிய பஞ்சாயத்து ரொம்ப சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. பங்காளி சண்டையில உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்ச ஒரு இடம் திடீர்னு உங்க பேருக்கு வரப்போகுது. இதை எப்படியாவது சுருட்டிக்கலாம்னு திட்டம் போட்டு உங்க முகத்துல கரிய பூசின மாதிரி ஒரு பெரிய நியாயம் உங்க பக்கம் வரப்போகுதுங்க. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு கிடைக்க போற லாபம் உங்க பொருளாதாரத்தை ஒரு பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்த போகுது. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமா எதையாவது யோசிச்சு மூளையை போட்டு குழப்பிக்குவீங்க. என்ன பிரச்சனையா இருந்தா கூட அதை பெருசா நினைச்சு பயப்படுவீங்க. இனிமே அந்த மாதிரி தேவையில்லாத பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. உங்க மனசு ரொம்ப லேசாக போகுதுங்க. எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காலையில எந்திரிக்கிறப்போ மனசுல ஒரு பெரிய அமைதியும் முகத்துல ஒரு பெரிய தெளிவும் பிறக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை எப்பவுமே இருந்து உங்களை ரொம்ப சரியா வழி நடத்த போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில சில நல்ல சகுனங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க தூங்கும் போது உங்க கனவுல உங்க குலதெய்வமோ இல்லைன்னா மலர்கள் பூத்துக்குழுங்கிற மாதிரியோ சில சுப அறிகுறிகள் தோன்றுங்க. எதிர்பாராத சில நல்ல செய்திகள் திடுதிப்புன்னு உங்களை தேடி வரும். இதெல்லாம் உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஆரம்பம் தாங்க. இயற்கையே உங்களுக்கு ரகசியமா சில நன்மைகளை உணர்த்த போகுது. உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் உங்க முன்னாடி கூனி குறுகி நிக்க போறதை பார்க்க நீங்க இப்ப முழுசா தயாரா இருங்க. உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க மத்தியில நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. எந்த இடத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போச்சு அதே இடத்துல நீங்க சொல்றதா சட்டம்னு மாறப்போகுதுங்க. உங்க குலதெய்வத்தை எப்பவுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களை ஏமாத்தினவங்களை நாமளே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்க தெய்வமும் இந்த இயற்கையை ரொம்ப சரியா பார்த்துக்கோங்க. உங்க முழு கவனமும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம கொண்டாடுங்க. வீண ஆடம்பரம் வேண்டாமுங்க. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் பழைய நிலைமையை மறந்துட வேண்டாமுங்க. உங்களுடைய பழைய கஷ்டங்களை எப்பவுமே மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை எப்பவுமே நேர்மையான பாதையில கொண்டு போகுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே நல்லபடியா நிறைவேற போகுது. உங்க ஆசைகள் பல வருஷ கனவுகள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நிஜமாக மாறப்போகுது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ள தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு கதவு திறந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்களை வரவேற்க காத்துட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்தை நோக்கி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப தைரியமா அடி எடுத்து வைங்க. இனிமே வெற்றி உங்களுடையது மட்டும்தான். அதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கவே முடியாதுங்க. இந்த பதிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களையும் உங்களோட அனுபவங்களையும் கீழே வார்த்தைகளால பதிவு செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.